Hi friends, நம்மளோட சேனல்ல PGTRB zoology preparations பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் எக்ஸாம் கால்ஃபர் வந்திருக்கனால டிஎன்பிஎஸ்சி zoology இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளா கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து கொஷின் ஒன்று டவுன்லோட் பண்ணேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தா டிஎன்பிஎஸ்சி ஜுவாலஜி எக்ஸாம் வரனால அந்த கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலான்னு ஒரு கொஷின் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு 20-25 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போச்சு அப்படின்னா நம்ம இந்த கொஷினை பார்ட் பை பார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஹைட்ரா பாலில்லா இனப்பெருக்கம் செய்யும் விதம். ஹைட்ரா ரீப்ரொடியூசஸ் ஏசெக்சுவலி பை. இதுக்கு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க. கொனாட்ஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் இதை நம்ம எடுத்துடலாம். இந்த ஆப்ஷன் வேண்டவே வேண்டாம். பைனரி ஃபிஷன், கான்ஜுகேஷன் இது ரெண்டுமே ஹைட்ராவை விட லோவர் ஆர்கானிசமில் தான் நடக்கும். பாக்டீரியா, அமீபா அதில் தான் நடக்கும். ஸோ ஹைட்ராவுக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பட்டிங், இதை ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட்டிங் ஆர் ஃப்ராக்மெண்டேஷனும் சொல்லலாம். ஸோ ரெண்டாவது கேள்வி, நம்ம ஒவ்வொரு கேள்வியிலையுமே 4 ஆப்ஷனுக்குமே என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்ச அளவு நான் சொல்லிடுறேன். சர்க்கம்வெலேஷன் இஸ் அ மோட் ஆஃப் ஃபீடிங். சர்க்கம்வெலேஷன் தமிழில் பாருங்க, சுற்றி விழுங்குதல். ஒரு உணவுப் பொருளை அது சுற்றி நம்ம ஒரு சுற்றுவட்டாரம் அமைச்சு அதை அப்படி விழுங்குறது. அது வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம் அமீபா தான் ஆன்சர். ஓகே, ஏன் மற்ற ஆப்ஷன்லாம் கிடையாது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ட்ரிபானோசோமா, பிளாஸ்மோடியம் இது ரெண்டுமே பாராசைட். ஒரு போஸ்டோட உடம்புக்குள்ள போய் அந்த சத்து பொருட்களை எடுத்து அது வாழும். அதனால ட்ரிபானோசோமாவும் பிளாஸ்மோடியமும் கிடையாது. அமீபாவும் பாராமீஷியமும் ஹோலோசோயிக் நியூட்ரிஷன். ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் அப்படின்னா அப்படி விழுங்குதல். அதுல பாராமீஷியம் வந்து தன்னை சுத்தி இருக்க சிலியாவை வச்சு அந்த ஃபுட்டை எடுத்து விழுங்கும். அமீபா தான் சுற்றி விழுங்குதல், அந்த ஃபுட்டை அப்படி சுத்தி போய் விழுங்கும். மூன்றாவது கேள்வி, ஃப்ரெஷ் வாட்டர் மசில் இஸ் அ. ஃப்ரெஷ் வாட்டர் மசில் ஒரு பிரெடேட்டரா, மியூகோசிலியரி ஃபீடரா, பாராசைட்டா, நன் ஆஃப் தீஸா? ஸோ ஆப்ஷன் பி பாராசைட் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் மசில் வந்து அதோட லார்வல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோச்சிடியா. இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, குளோச்சிடியா தான் அதோட லார்வல் ஸ்டேஜ். அதோட லார்வல் ஸ்டேஜில் அது ஒரு பாராசைட்டாக தான் இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர் மசில் இஸ் அ பாராசைட். ஒபிலியா ஜெனிகுலேட்டா. ஒபிலியா ஜெனிகுலேட்டா எந்த வகை? ட்ரைமார்பிக், டைமார்பிக், ஒருமார்பிக், இவற்றுள் எதுவும் இல்லை. ஒபிலியா ஜெனிகுலேட்டா வந்து ஒரு ட்ரைமார்பிக் காலனி தான். ஏன்னா ஒபிலியா ஜெனிகுலேட்டாவோட டயக்ராம் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அதுல 3 வகையான காலனி இருக்கும். பாலிப்ஸ் வந்து நியூட்ரிஷனுக்காக இருக்கும். கொனைகியா பட்டிங் ஃபார்மேஷன், ரீப்ரொடக்ஷனுக்காக கொனைகியா இருக்கும். மெடுசா இருக்கும், செக்ஷுவல் ஆர்கன்ஸ்ல இருக்கிறதுக்கு மெடுசா இருக்கும். ஸோ ஒபிலியா ஜெனிகுலேட்டால 3 காலனி இருக்கு. அதனால ஒபிலியா ஜெனிகுலேட்டா ஒரு ட்ரைமார்பிக் காலனி. 5வது கேள்வி, ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டில் வேக்யூல் இன் புரோட்டோசோவா. புரோட்டோசோவாவில் சுருங்கி விரியும் குமிழிகளின் வேலை என்ன? ஆஸ்மோ ரெகுலேஷன், நீர் அளவு சீரமைப்பு. டைஜஷனுக்கு என்ன வரும்? டைஜஷனுக்கு ஃபுட் வேக்யூல் வரும். லோகோமோஷனுக்கு அமீபாவா இருந்தா சிடோபோடியா, மாஸ்டிகோபோராவா இருந்தா ஃபிளாஜெல்லேட்டா, சிலியா பாராமீஷியம் மாதிரி புரோட்டோசோவால சிலியா இருக்கும். அதனால கான்ட்ராக்டில் வேக்யூல் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆஸ்மோ ரெகுலேஷன் தான், வாட்டர் பேலன்ஸ் பண்றதுக்கு. 6வது கேள்வி, பாட்ரியாய்டல் டிஷ்யூ இஸ் சீன் இன். பாட்ரியாய்டல் டிஷ்யூ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லீச். லீச் வந்து ஒரு ட்ரூ சீலமேட், உண்மையான சீலம் அதுக்கு இருக்கு, கட்டுக்கும் பாடி வாலுக்கும் நடுவில். ஆனால் எக்ஸ்ட்ராவா அதில் பாட்ரியாய்டல் டிஷ்யூவும் இருக்கும். பாட்ரியாய்டல் டிஷ்யூ இருக்கனால அது ரொம்ப நாளாக லீச்சை வந்து ஒரு ஏசிலமேட்டோ, இது ஃபால்ஸ் சீலம் தானோன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் உண்மையான சீலமும் இருக்கு, அதோட சேர்த்து பாட்ரியாய்டல் டிஷ்யூவும் இருக்கு. எர்த்வார்ம்னா என்னது? எர்த்வார்ம்னா உண்மையான சீலம் தான். ஓகேயா? 7வது கேள்வி, which of the following is termed as Venus flower basket? ஆப்ஷன் பி யூப்ளெக்டல்லாவை தான் நம்ம வீனஸின் பூக்குடைன்னு சொல்றோம். ஸோ மற்றதுக்கு அவங்களால முடிஞ்ச அடுத்த இது நார்மல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. 8வது கேள்வி, what is termed as scaponatite in crustaceans?
leaf-like appendage in the second maxilla. இதுதான் வந்து கிரஸ்டேஷியன்ல ஸ்கேப்போக்னாத்தைன்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல, அதோட ப்ரான் இந்த மாதிரி அதுதான் நம்ம கிரஸ்டேஷியன் சொல்றோம் இல்லையா, ப்ரான் நண்டு இதெல்ல. செகண்ட் மேக்ஸிலா பக்கத்துல ஒரு லீஃப் லைக் அப்பண்டேஜ் இருக்கும். இது வந்து தண்ணியை உள்ள வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ தண்ணி மூலமா ரெஸ்பிரேஷன் பண்றதுக்கு ஈஸியா அது இருக்கும். ஸோ இது வந்து இது வந்து ஒரு லொகோமோஷன் ஆர்கன் கிடையாது, லெக் கிடையாது. லீஃப் லைக் அப்பண்டேஜ் இந்த செகண்ட் மேக்ஸில்லால தான் இருக்கும். ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்ட்ரா growth இருக்கும் அது கால் பக்கத்துல. 9வது கேள்வி, அனிமல் குரூப் தட் கண்டைன்ஸ் கோரல்ஸ், பவளங்களை உள்ளடக்கிய விலங்கின தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தா நைடேரியா, மொலஸ்கா, டீனோஃபோரா, எக்கினோடெர்மேட்டா. எக்கினோடெர்மேட்டான்றது ஸ்டார்ஃபிஷ் வகை, மொலஸ்கா நம்மளுக்கு தெரியும் ஸ்னெயில்ஸ் வகை, நைடேரியா. ஸோ நைடேரியால தான் கோரல்ஸ் இருக்கு. நம்பர் 10, question number 10. The labium of insects is homologous to the crustacean. இன்செக்ட்ல லேபியம் சொல்றோம் இல்லையா, இன்செக்ட்ல லேபியம் சொல்றோம் இல்லையா, அது கிரஸ்டேஷியன்ல என்னவா இருக்கும்? இன்செக்ட்ன்றது பூச்சி வகை, கிரஸ்டேஷியன்றது நண்டு, ப்ரான் அதெல்லாம். அப்ப இன்செக்ட்ல இருக்க லேபியம் வந்து கிரஸ்டேஷியால செகண்ட் மேக்ஸில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப கிரஸ்டேஷியால இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ஸில்லா வந்து இன்செக்ட்ல வந்து மேக்ஸில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேபியம் வந்து செகண்ட் மேக்ஸில்லான்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் மேக்ஸில்லாவை தான் இன்செக்ட்ல மேக்ஸில்லான்னு சொல்றாங்க. கேள்வி நம்பர் 11. நியாந்தஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் நியாந்தஸ்ல என்னது? கில்லா, ட்ரக்கியல் ஹோலா, லங்ஸா, ஹோல் பாடி சர்ஃபேஸா அப்படின்னா ஃபுல் பாடி சர்ஃபேஸ்லயும் அது என்ன பண்ணும்? டிஃப்யூஷன் மூலமா ரெஸ்பிரேஷன் நடந்துட்டு தான் இருக்கும். தனியா அதுக்கு நியாந்தஸ்க்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 12. ஆம்பிபிளாஸ்டுலா இஸ் த லார்வா ஆஃப். நான் எப்பயுமே என்னோட வீடியோஸ்ல சொல்லுவேன், லார்வா நேம் வந்தா உடனே உங்களோட ரிவிஷன் நோட்ல தனியா லார்வாக்குன்னு ஒரு பேஜ் ஒதுக்கி லார்வாவோட நேம் எல்லாம் எழுதி வச்சிருங்கன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ ஆம்பிபிளாஸ்டுலா எதோட லார்வா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பாஞ்சஸ். இதை நீங்க மற்ற எல்லாத்தோட லார்வல் நேமையும் நீங்க கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்தோடதும் எழுதி வச்சிருங்க. ஒரு கொஸ்டின்ல ஸ்பாஞ்சஸோட லார்வா கேட்டிருக்காங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ல மொலஸ்கா, ஹைட்ரா, சி அனிமோன் எல்லாமே கேட்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹைட்ராவோடது வந்து பிளானுலா, மொலஸ்கா அப்போதே நான் சொன்னேன் கிளாச்சிடியம், ட்ரோகோஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொலஸ்காக்கு கிளாச்சிடியம், சி அனிமோன் வந்து அதுவும் பிளானுலா தான். பிளானுலா, ஸ்பாஞ்சஸோடது வந்து ஆம்பிபிளாஸ்டுலா. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஸ்பாஞ்சஸ் தான், ஆம்பிபிளாஸ்டுலா. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற லார்வாலாம் தனியா எடுத்து ஒரு நோட்ல எழுதி வச்சிருங்க, தனியா அது முக்கியமான பேஜா வச்சிருங்க. லார்வால இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அது டிஆர்பியா இருந்தாலும் வரும், டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் அந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். Silkworm which hatches from the egg is known as. பட்டுப்புழு முட்டையிலிருந்து வெளிவரும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முட்டையிலிருந்து வெளிவந்தோடனே அதை கேட்டர்பில்லர்னு தான் சொல்லுவோம். அது ஒரு புழு வகையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது கக்கூனா மாறும், எங்கேயும் மூவ் பண்ணாம ஒரு கக்கூனா மாறும். ஓகே, இதுல மேகாட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, மேகாட்ஸ்ன்றது இந்த ஹவுஸ் ஃப்ளை எல்லாம் இருக்குல்ல, அந்த ஈல இருந்து வர லார்வல் ஸ்டேஜ் தான் மேகாட்ஸ்ன்னு சொல்றோம். நிம்ஃப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கிராஸ் ஹாப்பர், காக்ரோச், அதுல இருந்து வர லார்வாவை நிம்ஃப்னு சொல்லுவோம். மேக்சிமம் இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் நடந்தாதான் நிம்ஃப் வரும். ஒரு சில்க்வம் வந்து எக்கா வருது, கேட்டர்பில்லரா மாறுது, கக்கூனா மாறுது, அதுக்கப்புறம் சில்க்வமா மாறுது. இது கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். காக்ரோச், கிராஸ் ஹாப்பர்ல எல்லாம் அந்த பூச்சி வகையில என்ன ஆகும் அப்படின்னா இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் தான் நடக்கும். அந்த லார்வல் ஸ்டேஜை தான் நம்ம நிம்ஃப்னு சொல்றோம். ஸோ சில்க்வமோட ஆன்சர் வந்து கேட்டர்பில்லர் தான். சில்க்வமோட கேட்டர்பில்லருக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கக்கூன், எக்ல இருந்து உடனே வர்றது கேட்டர்பில்லர். கொஸ்டின் நம்பர் 14. 14வது கேள்வி. The canal system of Scypha belongs to. குழாய் அமைப்பு கொண்ட ஸ்கைஃபா இதன் கீழ் வருகிறது.
சைகான் டைப். அஸ்கான் டைப்லாம் ரொம்ப ஆப்ஷன் ஏ வந்து ரொம்ப சிம்பிள் டைப், இது போரிஃபெரால இருக்கும். லியூகான் டைப் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ஸ்பாஞ்சிலியால இருக்கும். அடுத்து 15வது கேள்வி, முத்து உண்டாதல் என்னும் சுவையான நிகழ்ச்சி. ஒரு ஒரு ஆயிஸ்டருக்குள்ள ஒரு பேர்ல் எப்ப ஃபார்ம் ஆகும்? அது சாப்பாட்டுக்காகவா, இல்ல ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஃபாரின் இன்வேடர்ஸா, எக்ஸ்கிரீஷனா, கால்சியம் எக்ஸ்கிரீட் பண்ணையில முத்து உருவாகுதா, வேஸ்ட் எக்ஸ்கிரீட் பண்ணும்போதா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆப்ஷன் வந்து பி, ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஃபாரின் இன்வேடர்ஸ். அதுக்கு தேவையில்லாத ஃபாரின் பாடி ஒன்று அதோட அந்த ஆயிஸ்டருக்குள்ள வரும்போது, அந்த சிப்பிக்குள்ள வரும்போது அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மெம்பரனை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் நம்மளுக்கு முத்தா ஃபார்ம் ஆகுது, பேர்லா ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஃபாரின் இன்வேடர்ஸ். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? கொஸ்டின் நம்பர் 16, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? இந்த மாதிரி கேள்வி வரும்போது நல்லா நீங்க 4 ஆப்ஷனையுமே படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெலிசிபோடா ட்ரோகோஃபோர், கேஸ்ட்ரோபோடா கிளாச்சிடியம், கிரஸ்டேஷியா நாப்லியஸ், அன்னலிடா வெலிஜர். சொல்லுங்க பார்ப்போம். அடல்ட் ஃபார்ம் ஒரு பக்கம் இருக்கு ஏபிசிடில, இந்த சைடு லார்வல் ஃபார்ம் இருக்கு. எந்த அடல்ட் ஃபார்மும் லார்வல் ஃபார்மும் கரெக்ட்லி மேட்ச், அதை பார்த்துக்கோங்க. கரெக்ட்லியா இன்கரெக்டான்னு சில நேரம் இன்கரெக்ட்லி மேட்ச்னு போடுவாங்க. ஸோ கரெக்டாக எது மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ சொல்லிட்டே வரேன், எழுதிக்கோங்க. பெலிசிபோடாவோட லார்வா வந்து கிளாச்சிடியம், பைவால்வியானு இதை நம்ம சொல்லலாம், பைவால்வியானு சொல்லலாம். கேஸ்ட்ரோபோடாவோட லார்வா வந்து வெலிஜர். கிரஸ்டேஷியாவோட லார்வல் ஃபார்ம் வந்து நாப்லியஸ் தான், கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அன்னலிடாவோடது ட்ரோகோபோர். சரிங்களா? அப்ப இப்போ உங்களுக்கு 4 லார்வா கிடைச்சிருச்சு. 4 அடல்ட் ஃபார்ம், லார்வல் ஃபார்ம் கிடைச்சிருக்கு. இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் கரெக்டான மேட்ச் வந்து கிரஸ்டேஷியாக்கு நாப்லியஸ். நட்சத்திர மீனின் பெடிசிலேரியா என்பது, பெடிசிலேரியா இன் ஸ்டார்ஃபிஷ் ஆர், எதுக்கு யூஸா இருக்கு பெடிசிலேரியா? கிளீனிங் ஆர்கன். ரெஸ்பிரேஷன் வந்து அப்படியே ஃபுல் பாடி சர்ஃபேஸ்லயும் உள்ள டிஃப்யூஷன் ஆயிட்டு வந்துடும், வாட்டர் உள்ள போயிட்டு வந்துடும். காப்புலேட்டரி ஆர்கன் கிடையாது, காப்புலேட்டரி ஆர்கன் ஸ்டார்ஃபிஷ்க்கு கிடையாது, ஏன்னா அது ஸ்பான் பண்ணி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து பெடிசிலேரியா வந்து ஒரு கிளீனிங் ஆர்கன் தான், இது லொகோமேட்டரி ஆர்கனும் கிடையாது, ஒரு கிளீனிங் ஆர்கன் தான். அண்ட் தென் 18வது கேள்வி, நோயை உண்டாக்கும் ரைசோபோடாவிற்கு ஓர் உதாரணம். an example for pathogenic rhizopoda அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முதல்ல ரைசோபோடா எது தெரியுமா? என்டமீபா கோலையும் என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா, இது 2 தான் ரைசோபோடாவே. அப்ப இது 2ல தான் ஒன்று ஆன்சர். இதுல நோய் எது வரும்? அமீபா தான் கிரியேட் பண்ணும், அமீபியாசிஸ். அமீபியாசிஸ் தான் அந்த நோய், என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா தான் இது பண்ணுது. ஓகே, பிளாஸ்மோடியம் நோய் கொண்டு வருது, மலேரியாவை கொண்டு வருது. ஆனா இது என்ன அப்படின்னா புரோட்டோசோவாலேயே. இது என்ன அப்படின்னா புரோட்டோசோவாலே இது எது கீழே வரும்? பிளாஸ்மோடியம் வந்து ஸ்போரோசோவா. ஸ்போரோசோவா. ட்ரிபனோசோமா கேம்பியன்சிஸ் வந்து ஃபிளாஜெல்லா இருக்கும், அதுகிட்ட ஃபிளாஜெல்லா இருக்கிறதுனால இட் கம்ஸ் அண்டர் மாஸ்டிகோஃபோரா. என்டமீபா கோலை ரைசோபோடா தான், ஆனா இது வந்து ஹார்ம்லெஸ், எந்த ஒரு நோயும் உண்டாக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு என்டமீபா நம்மளோட எல்லாரோட டைஜஸ்டிவ் லார்ஜ் இன்டெஸ்டின்ல இருக்கும், எல்லாரோட குடல் பகுதியிலுமே கொஞ்சம் போல என்டமீபா கோலை இருக்கும். இது ரொம்ப ஒன்றும் இது டிசீஸ்லாம் உண்டாக்காது. டிசீஸ் உண்டாக்குற ரைசோபோடா வந்து என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா தான். ஃபேசியோலா ஹிப்பாட்டிகா. கொஸ்டின் நம்பர் 19, ஃபேசியோலா ஹிப்பாட்டிகாவின் லார்வல் வளர்ச்சி கீழ்கண்ட எந்த சரியான வரிசையில் வளர்கிறது? இது நம்மளோட சேனல்ல இருக்கு, பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணோம். சாப்டர் 1 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்போ இது நம்ம பண்ணோம். இது ஃபேசியோலா ஹிப்பாட்டிகாவோட லைஃப் சைக்கிள் நம்ம பார்த்தோம். மெராசிடியம், ஸ்போரோசிஸ்ட், ரேடியா, செர்காரியா, மெட்டாசெர்காரியா. ஓகே, இதுல வந்து மெராசிடியம் வந்து யாருக்குள்ள போவாங்க? ஸ்னெயிலுக்குள்ள போவாங்க. மெராசிடியம் வந்து ஸ்னெயிலுக்குள்ள போவாங்க.
ஸ்னெயிலுக்குள்ள போற லார்வல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மெராசிரியம். அப்ப மெட்டாசெர்காரியா வந்து ஷீப்புக்குள்ள போற லார்வல் ஃபார்ம் மெட்டாசெர்காரியா. போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார். போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைசாலியா. போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் ஃபைசாலியா. அதை பார்த்தா அப்படி இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மற்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. வெள்ளையில் வந்து எனக்கு தெரிஞ்ச அது பேர், அது காமன் நேம் வந்து விண்ட் செயிலர் அப்படிம்பாங்க. விண்ட் செயிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகெலும்பிகளின் காதில் உள்ள சமநிலையை பராமரிக்கும் உறுப்பு. பேலன்ஸ் பண்றது. நம்ம இப்போ ஒரு லிஃப்ட்ல போறோம், ஒரு ஊஞ்சல்ல இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம காது கொஞ்சம் கிருன்னு இருக்கும் இல்லையா, ஃப்ளைட்ல போகும்போதெல்லாம் இருக்கும். அதை பராமரிக்கிறது யாரு அப்படின்னா செமி சர்க்குலர் கெனால்ஸ். மூணு எலும்பு இருக்கும், 3 குழாய் இருக்கும். ஓகேயா, அதான் கோச்லியா கிடையாது, டக்டஸ் எண்டோலிம்ஃபாட்டிகஸ் கிடையாது, டிம்பானிக் மெம்பரேன் கிடையாது. மற்றதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் பேலன்சிங் ஆர்கன் வந்து செமி சர்க்குலர் கெனால்ஸ் தான். அதுதான் நம்ம பேலன்ஸ்டாக நடக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. டென்டல் ஃபார்முலா பல் சூத்திரம் 2123/2123 என்பது எதன் பல் சூத்திரம் அப்படின்னா, கண்ணு மூடிட்டு போட்டுருங்க. 2123 2 கூட்டல் 1 3 3 + 2 5 5 + 3 8 8/8 யாரு? மேன் தான். டாகோடது ப்ரீவியஸா வேற ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது, வேற ஒரு கொஸ்டின்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஸோ டாகோடது கேட்டோடது பார்த்து வச்சுக்கோங்க. இது மனுஷனோடது. 2 முன்பல் இருக்கும், ஒரு கெனைன் டீத் இருக்கும், 2 ப்ரீமோலார் இருக்கும், 3 மோலார் டீத் இருக்கும். கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இது கண்டிப்பா ஒரு தனியா ஒரு பேஜ் போட்டு எழுதிக்கோங்க. ரெப்டைலோட கேரக்டரும் பேர்ட்ஸோட கேரக்டரும் சேர்ந்து வர்றது ஆர்கியோப்ட்ரிக்ஸ். அப்படின்னு அது இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப பிளாட்டிபஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆர்கியோப்ட்ரிக்ஸ் வந்து ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்னா, பிளாட்டிபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டிபஸ் வந்து ரெப்டைல்ஸ் மாதிரியும் இருக்கும், மேமல்ஸ் மாதிரியும் இருக்கும் பிளாட்டிபஸ். எக்கிட்னா வந்து எக்கிட்னாவும் அதே தான், ரெப்டைல்ஸ் பிளஸ் மேமல்ஸ் தான் இருக்கும். கிவி வந்து பிளாட்டிபஸ் மாதிரியும் இருக்கும், பேர்ட்ஸ் மாதிரியும் பண்ணிக்கிடும். ஓகே, கிவின்றது ஒரு பேர்ட் தான், பட் பிளாட்டிபஸ் மாதிரியும் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஆர்கியோப்ட்ரிக்ஸ் தான் ஆன்சர், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட கனெக்டிங் லிங்க். இந்த நம்ம லேப்லாம் பண்ணியிருப்போம் ஆர்கியோப்ட்ரிக்ஸோட இது. கொஸ்டின் நம்பர் 24 ஃபெதர்ஸ் பத்தி வருது. 24 டவுன் ஃபெதர்ஸ் have a soft shaft. Down feathers are smaller than counter feather. So down feather னா என்ன தெரியணும், counter feather னா என்ன தெரியும். கோழி இறகுன்னு நம்ம எடுப்போம் இல்லையா, ஒரு 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 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இருந்தால் அது counter feather. அதே இது டவுன் ஃபெதர்ன்றது ரொம்ப ஒரு ரொம்ப பஞ்சு போல இருக்கும், ஒரு பேர்ட்ஸோட அடிப்பகுதியில் இருக்கும் டவுன் ஃபெதர். அதனால டவுன் ஃபெதர் தான் சின்னது. ஸோ கூற்று 2 கரெக்டு. டவுன் ஃபெதர்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் கான்டர் ஃபெதர். இன்னொரு கூற்று என்ன கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று 4 கான்டர் ஃபெதர்ஸ் ஹாவ் சாஃப்ட் ஷாஃப்ட். ஓகே, கான்டர் ஃபெதர்ஸ் ஹாவ் சாஃப்ட் ஷாஃப்ட். இது ரெண்டுமே கரெக்ட். 2 and 4 இங்க இருக்கா, 1வது கண்டிப்பா தப்புங்க. டவுன் ஃபெதர்ஸ் ஹாவ் அ சாஃப்ட் ஷாஃப்ட், அது தப்பு. 2 and 4 தான் கரெக்டு. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு 2 and 4 கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் இது கூற்று 2 கூற்று 4. ஸ்டெர்னம் எனப்படுவது. ஸ்டெர்னம் அப்படின்றது வந்து பிரெஸ்ட் போன். நம்மளோட ரிப்ஸ் இருக்கு இல்லையா, 12 ரிப்ஸ் இருக்குல்ல, 12 ரிப்ஸோட கார்டிலேஜும் கனெக்ட் ஆகிற இடம் வந்து ஸ்டெர்னம். அதனால இது பிரெஸ்ட் போன் தான், நெஞ்சு பகுதியில் இருக்கிற எலும்பு. பாம்பின் விஷப்பல். The poison fangs are found at the hinder end of the maxillae and are grooved for the conveyance of the position in dash snakes. இது வந்து சொலினோகிளைஃபஸ். ராட்டில் ஸ்னேக்ன்றோம்ல, சொலினோகிளைஃபஸ்ல தான் இப்படி ஒரு
பல்லு இருக்கும். பாய்சன் அப்படி நேரடியாக உள்ளே செலுத்துறதுக்காக இப்படி ஒரு பல்லு இருக்கும். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸில் பார்ப்போம். நன்றி.